கூமாங்குளம் அலைக்கரை 1.5 கிலோமீட்டர் வரையான வீதிக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதி அமைச்சர் உப்பாலி சமரசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தனர். අපේ විපක්ෂ නායකතුමා හැම පාර්ලිමේන්තුවේ ඇතුළතදී නම් කියනවා අපි එක එක දූෂණ කරා කියලා. எமது எதிர்க்கட்சித் தலைவர் நாம் ஊழல் செய்ததாக பாராளுமன்றத்திற்குள் கூறுகின்றார். அதற்கு எதிராக முறைப்பாடு செய்யுமாறு அல்லது விடயங்களை முன்வைக்குமாறு நாம் கோரினாலும் இறந்தாலும் வரமாட்டார். பாராளுமன்றத்திற்குள் கூறும் விடயங்களுக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது. அரசியல்வாதிகளாக எடுத்துக்கொண்டால் திருட்டை முழுமையாக நிறுத்தியுள்ளோம், வீண் விரயத்தை நிறுத்தியுள்ளோம். முன்பெல்லாம் அரசியல் கட்சி ஒன்று ஆட்சிக்கு வந்தார். தங்கைக்கு, அக்காவுக்கு, தம்பிக்கு, அண்ணாவுக்கு அனைவருக்கும் தொழில் வாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்கப்படும். நாம் அவ்வாறு நியமனங்களை வழங்கியுள்ளோமா? முன்பெல்லாம் பாராளுமன்றத்திற்கு ஒருவர் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர்தான் இவ்வாறான ஒப்பந்ததாரர் வேலைகளை செய்வார். இந்த வீதியை 550 லட்சத்துக்கு மதிப்பீடு செய்தோம். நாம் விலைமனு கோரினோம். விலைமனு கோரிய போது 385 லட்சத்துக்கு அவர் பெற்றுக்கொண்டார். 165 லட்சம் ரூபாய் இந்த வீதியில் மாத்திரம் மீதப்படுத்தப்பட்டுள்ளது. மொட்டுக்கட்சி அரசாங்கம் அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்றால் என்ன நடந்திருக்கும்? அந்த 165 லட்சம் ரூபாய் ஒருவரது பையுக்குள் சென்றிருக்கும். வடமாகாண சபையிலும் பெரிய மாற்றம் இடம்பெறவில்லை. அதேபோன்று வடமாகாணத்தில் விசேடமாக மக்களுக்கு சொந்தமான காணிகளை அரசாங்க தேவைகளுக்காக இராணுவத்துக்கும் வேறு தேவைகளுக்காக பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. தேவைக்கு ஏற்ப அவற்றை படிப்படியாக மீண்டும் மக்களுக்கு வழங்குவோம் என்று உறுதியளித்திருந்தோம். அதனையும் செய்து வருகின்றோம். பாதுகாப்பு தரப்பின் உடன்பாட்டுடன் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. இந்த வடக்கு மாகாணத்தை கூடுதலான கவனம் செலுத்தி எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தோழர் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் எவ்வேளையிலும் எங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்குவது, நாங்கள் இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணத்தை விரைவாக அபிவிருத்தி செய்ய வைக்க வேண்டும். அதற்காக எங்களுடைய அமைச்சர்கள் அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவ்வப்போது ஆலோசனைகளும் வழிகாட்டல்களும் வழங்கப்படுகின்றன.